பேச இருக்கிறாங்க. ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள். நாங்கள்லாம் அந்த காலத்துல படிக்கும் போது இன்றைய அப்பத்தாவின் வாய்மொழியை என் வழிமொழியாக்கி அன்றைய கல்வியின் மேன்மையை கூற விளைகிறேன். கல்வி என்பது பள்ளிக்கூடங்கள் மட்டும் கற்றுத் தருவதல்ல, நம் முன்னோர்கள் வழி வழி வந்த பண்பாடும் பழக்க வழக்கங்களும் வேத தத்துவங்கள் சொல்லும் செய்திகளும் கல்விதான். உடையார் முன் இல்லார் போல் ஏகற்றும் கற்றார் எனும் வள்ளுவனின்படி குனிந்து பணிவுடன் நடந்து கொள்ள கற்றுக் கொடுத்தது அன்றைய கல்வி. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று மகிழ்ச்சியாக கற்றது அன்று. ஸ்லேட்டில் எழுதி மனதில் பதிய வைத்தது. அழித்து மீண்டும் அதிலேயே எழுதி சிக்கனத்தையும் சொல்லிக் கொடுத்தது அன்றைய கல்வி. வாத்தியார் நடத்தும் பாடங்கள் காட்சிகளாக விரியும் மனக்கண்ணில், கற்பனைகள் சிறக்கும் மகக்கண்ணில். அன்னம் போல் கல்வியை பருகி பாவை போல் பக்குவமாய் அமர்ந்து செவி வாயாக நெஞ்சு கலனாக கேட்டவை கேட்டு எனும் நன்னூலின் படி அமைந்த மாணவ சமுதாயம் அன்றைய கல்வியின் அடையாளம். ஆசிரியர்கள் அடிப்பதற்கும் தண்டிப்பதற்கும் அச்சப்படுகிற இக்காலத்தில் ஆசிரியர்கள் அடித்தால் அவர் அடிக்கும் அளவிற்கு நீ என்ன தவறு செய்தாய் என்று கேட்டு பெற்றோர்களும் எங்களை கண்டித்தார்கள் என்று கூற கேட்கும் பொழுது ஆசிரியர் மீது இருந்த அதீத நம்பிக்கையை பறைசாற்றுகிறது. தனக்கு நல்வழிகாட்டியாக இருந்த குருவை முன்மாதிரியாக கொண்ட மாணவ சமுதாயம் அன்றைய கல்வியின் அடையாளம். பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பாழ்பட நேர்ந்திடினும், கட்டு இழுத்து கைகால் முறிந்து அங்கம் பிளந்து இழந்து துடித்திடினும் பொங்கு தமிழை பேச மறப்பேனோ என்றானே பாரதி. அத்தமிழுணர்வை ஊட்டியது அன்றைய கல்வி. எந்த வயதிலும் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் தன்னுடைய ஆசிரியர் முன் அதே மாணவன் போலேயே பணிவுடன் இருக்க கற்றுக் கொடுத்தது அன்றைய கல்வி. காலை அரைக்கால் காசுக்கு நாளை அரைக்கால் வாழைக்காய், காசுக்கு எத்தனை காய் என்று தாத்தா கேட்ட இந்த கேள்விக்கு திருவென முழித்த என்னிடம் தாத்தா கேட்டார், விடை தெரியவில்லையா என்று. எனக்கு தான் கேள்வியே புரியவில்லையே. ஆம், காலை அரைக்காலும் தெரியவில்லை, நாளை அரைக்காலும் தெரியவில்லை, காசு என்பது மட்டும் தெளிவாய் புரிகிறது. அன்றைய அனுபவ கல்வி தந்த ஆசிரியர்களாக நமது முதியோர்கள் இருந்தனர். வெற்றி தோல்வியை சமமாக மதிக்கும் மனப்பக்குவத்தை அன்றைய விளையாட்டுகள் கற்றுக் கொடுத்தது. நாட்டு பற்றையும் ஒற்றுமையையும் கற்றுக் கொடுத்தன. இல்லை என்பவர்களுக்கு கேட்கும் முன்னரே உதவ சொல்லிக் கொடுத்தது. உறவுகளோடும் உணர்வுகளோடும் இணைந்த வாழ்க்கையை வாழ கற்றுக் கொடுத்தது அன்றைய கலாச்சாரம். பசியோடு படித்த காலங்கள் கற்றுக் கொடுத்தன பசி இல்லாமல் வாழ்வது எப்படி என்று. வகுப்பறையில் தேர்ச்சி பெற முடியாதவர்களை கூட வாழ்க்கையில் வெற்றி பெற செய்தது. அத்தகைய கல்வி தந்த நல் அனுபவங்களையும் வழிகாட்டுதல்களையும் ஒழுக்கத்தையும் இன்றைய தொழில்நுட்பத்தோடு இணைத்து நாளை உலகை நாங்கள் ஆள்வோம் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.